ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமை அடைவதாக. இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளில் உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் வாயிலாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆனால் எந்த பிறப்பிலும் இல்லாத ஒரு விசேஷித்தோ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருக்கிறது. காரணம், அவர் நற்செய்தியின் நாயகன். அவர் மனுக்குலத்தை மீட்க வந்த மனுபுத்திரன். அவர் வேதத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின பொழுது கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். பிறக்க ஒரு காலம் இருந்தால் இறக்க ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் இருந்தால் சிரிக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் இருந்தால் அவைகளை அறுக்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காலங்களை நிர்ணயித்து வைத்திருக்கிறார் என்று நம் வேதத்தில் பிரசங்கில வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலும் கூட என் காலம் நான் பல ஆண்டுகள் காத்திருக்கிறேன், நல்ல ஒரு உயர்வு வராதா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, என் கையின் பிரயாசத்துக்கு ஒரு முடிவு பெறாதா, என் வியாதிக்கு ஒரு முடிவு பெறாதா, என்னுடைய எதிர்காலங்களுக்காய், என்னுடைய வேலைகளுக்காய், என்னுடைய திருமணங்களுக்காய் எல்லாவற்றுக்காக நான் காலங்களை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளில மனம் சோர்ந்து போய் இந்த வருஷத்தின் முடிவுக்கு வந்து விட்டோமே, இன்னும் என் காலம் நிறைவேறவில்லையா என்று கலங்கி நிற்கிறீர்களோ, வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் ஏ வேஸ்டிங் பீரியட். காத்திருக்கிற நாள் ஒரு நாளும் வீணாய் போகாது தேவ ஜனமே. காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதாய் சரித்திரத்தில் இல்லை. இந்த நாளில் கூட அப்படி ஒரு வேளை சோர்ந்து போய் மனம் நொந்து வெந்து போய் நிற்பீர்களானால் உன்னுடைய அசாத்திய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் சாத்திய சூழ்நிலைகளாய் மாற்ற வல்லவர். கிறிஸ்து பிறப்பே ஒரு அசாத்திய சூழ்நிலைகள் தான், ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் சாத்திய கூறுகளாய் முடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை நிற்பீர்களானால், என்னுடைய காலம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி நிற்பீர்களானால், காலம் கை கூடுகிறது தேவ ஜனமே. உன் காலங்களுக்கு, உன் காத்திருப்பிற்கு, நீ அசாத்தியமான சூழ்நிலைகள் மாறாதா என்று காத்திருந்த உன் காத்திருப்புக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளை கர்த்தர் வைக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் ஒரு நல்ல விடியலை கர்த்தர் உனக்காய் காத்து வைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே நல்ல ஒரு துவக்கத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு துவங்க இருக்கிறார். உன் காத்திருப்பின் காலங்களுக்கு முடிவு பெறுகிறது. உன்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு பெறுகிறது. உன் வியாதிக்கு, உன் பலவீனத்திற்கு, உன் எதிர்கால தேவைக்கு, உன் கையின் பிரயாசத்திற்கு எல்லாவற்றுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே உனக்கு முடிவு பெற்று காலம் நிறைவேறி கொண்டு விட்டது தேவஜனமே. கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுது நிலைத்து நிற்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த காணொலியை பார்க்கிற எல்லாவற்றுக்கும், எல்லா உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.